அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சி மாதவரம் சட்டமன்ற தொகுதி மாத்தூர் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி சுகுமார் அவர்கள் தான். வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சியில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க? உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. என் பேர் சுகுமார். நான் நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமாக பயணிக்கிறேன். சிறப்பு சிறப்பு. நன்றி. 3 ஆண்டுகளாக களத்தில் பயணிக்கிறீங்க, ஒரு இளைஞராக இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அதிமுக தாண்டி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே எதுக்காக வந்தீங்க? அதாவது எதுக்கு வந்தோம்னா, இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் எங்கே அட்மிட் ஆகிறாரு? காவேரி. ஐயா எடப்பாடிக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அப்போலோ காவேரி. அப்போ அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. ஆண்டு ஒன்றுக்கு 8,000 கோடி ஒடுக்கப்படுது. யாராவது அதில் சிகிச்சை பார்க்குறாங்களா? கிடையாது. சரி விடுங்க, ஒரு சின்ன ஒரு வார்டு கவுன்சிலர் அதில் போகிறாங்களா? கிடையாது. இன்னொன்று எடுத்துக்கோங்க, பள்ளி கல்வி எடுத்துக்கோங்க. கார்பரேஷன் வண்டியெலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, மகளிர் வகுப்புலேருந்து பெரியாளாக்குவது அரசு பொறுப்புன்றாங்க. சொல்கிற எந்த ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ பையனாவது அரசு பள்ளியில் படிக்கிறாங்க கிட்ட கிடையாது. அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கு? சாதாரண மக்களுக்கு, ஏழைகளுக்கு. யாருன்னா ஒருத்தராது எல்லாருமே ஒரு தனியார் மருத்துவமனை, தனியார் ஹாஸ்பிட்டல், தனியார் காலேஜ் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி இதில் தீவிரம் காட்டுவாங்க? இன்னொன்று, கேரளாவில் அதானி துறைமுகம் கட்டுறாரு. அதுக்கு கன்னியாகுமரி மலை எடுத்துன்னு போயிட்டு அங்கே வைக்கிறாங்க. கேரளாவில் மலை இருக்கு, ஏன் வைக்கலை? ஏன்னா அவன் நிலத்தை அவன் பாதுகாக்கிறான். அதாவது ஒரு சிம்பிளாக சொல்ல போனால், இந்த அரசியல் என்பது இவங்க தேவைக்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறாங்க. அதாவது நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன், நான் மக்களை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை. சரியான ஆன்மகனாக இருந்தால் ஒருத்தர் கேட்கணும்ல, ஏன்பா கேரளாவில் மழை இருக்குப்பா, ஏன்பா வெட்டல? இன்னொன்று, வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட்ல இருக்கணும்னு ஏன் தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க? ஒரு சரியான ஆன்மகனாக இருந்தால் கேட்கணுமா இல்லையா? என் நாடு குப்பை தொட்டியாடா அப்படின்ட்டு யாருமே இது வரைக்கும் கேட்டது அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனால நாம் தமிழர். ஆமாம், அதனால நிறைய இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. எனக்கு 1000 விஷயம் இருக்குது நாம் தமிழில் இணைவாக இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, ஆணுக்கு பெண் சரி சமம்ன்றாங்க. எந்த கட்சியாவது இது கொடுத்துருக்காங்க கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக சீமான் மட்டும்தான். பாதிக்கு பாதி ஆண் பெண் வேட்பாளர் அறிவிச்சுட்டு வராரு. இது இந்தியாவில் கிடையாது, தெற்காசியா முழுமைக்கும் கிடையாது. கண்டிப்பாக தெற்காசியா முழுமைக்கும் கிடையாது. என்றைக்கு 112 பெண்கள் சட்டசபையில் ஏறுறாங்களோ அன்னைக்கு சொல்லுவாங்க சீமான் புரட்சிவாதி, நாம் தமிழ் கட்சி புரட்சிவாதி இயக்கம். கண்டிப்பா இதை காட்சி ஊடகங்கள் காட்டாது. காட்சி ஊடகங்கள் இதை காட்டுவதே கிடையாது. இதெல்லாம் காட்டி தான் வளர்ந்துருவார். நிச்சயமா 3 ஆண்டுகளாக நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா ரசிகர்களாக இருந்து இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற டிவிக்கு அதனோட செயல்பாடுகள், அதில் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இப்போ வந்திருக்கு. 41 உயிர்கள் போயிருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு இளைஞனாக இருந்து இந்த விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. வெறும் ரசிகர். இப்போ ஒரு தாவேக்கா தொண்டர்கிட்ட போயிட்டு எதுக்காக விஜய்க்கு வாக்கு செலுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கும் அதனால செலுத்துறேன். அப்படிதான் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஒரு குழந்தைய சிம்பிளா ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, ஒரு பிள்ளைய நீங்க கேட்பீங்கல்ல போயிட்டு, என்ன இருக்கு இந்த ஸ்கூல்ல, என்ன கிளாஸ் இருக்கு, எப்படி சொல்லி தருவீங்க? அப்ப 5 ஆண்டு தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்க போறான். எதுவுமே கேட்காம எனக்கு நான் ஒரு நடிகன், படத்துல நல்லா நடிப்பேன், நல்லா சண்டை போடுவேன்னு எடுத்து போய் கொடுக்க முடியும்? 5 வருஷம் நான் கேட்கிறேன். 40 பேர் உயிர் போனதுக்கு எங்க ஓடிட்டாரு. 36 துறை இருக்கு தமிழ்நாட்டுல. 36 துறை இருக்கு. 8 கோடி மக்கள் உங்க கீழே வந்தா எப்படி தாங்குவீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு கொள்கை எடுத்து வச்சுங்க. இது மாதிரி அதான் திமுக தலைவர் அண்ணாவையும் வச்சிட்டீங்க, அதிமுக தலைவர் எம்ஜிஆரையும் வச்சிங்க. மாற்றுன்றீங்க. எதுல இருந்து எது மாற்று? நான் வந்தா இந்த ஒரு மாதிரி படிப்பை கொடுப்பேன், கல்வித்துறை எப்படி மாற்றுவேன், இதுதான் மாற்று. இன்னும் அண்ணாவையும் எம்ஜிஆர் வச்சிங்கன்னா மாற்று, நீங்க தான் மாற்றணும். சுற்றி மாற்றுன்னு இதுல என்ன இருக்கு? இல்ல, அது அவர் மாற்றுன்னு சொல்லலைன்னா கூட இவ்வளவு பெரிய இளைய பட்டாளம் அவர் சுத்தி நிக்குது. அதுதான் ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தா எப்பவுமே கூட்டம் கூடும். நிறைய பேர் விஜய் பார்க்கறதே கேட்கவில்லை, பார்க்க வந்தவங்க தான் அத்தனை பேரும். அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்களா? எல்லாருக்கும் வாக்கு கிடையாது. இப்போ பாருங்க, இந்த மீம்ஸ்ல பேசிட்டு இருக்கவன் 18 வயசு பையன். நிறைய அந்த கூட்டத்துக்கு வந்தவனே 18 வயசு பையன். சரி, நான் அவங்க கேட்குறேன், இப்போ இந்த முதல் மாநாடு போட்டார்ல, எவ்வளவு கூட்டம் வந்தது? 2 லட்சம் பேரா? 2 லட்சம். சரி, அப்படி சொல்றாங்க. அது அப்படியே டபுளாவே இருக்கும். சரி,
2 லட்சம் பேர் குடும்பம் எடுத்துக்கோங்க. குடும்பம் இருக்கு, ஆளுக்கு வீட்டுல ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஒரு 4 லட்சம் பேர் வருது. சரி 6 லட்சம் வச்சுக்கோங்க. 6 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினா ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்க முடியாது. இப்ப எதை வச்சு நீங்க வெற்றி அடைய நோக்கி போறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவான கொள்கை உங்ககிட்ட இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப தாவேக தொண்டர்களே சொல்றாங்க அடுத்தது சிஎம் விஜய் தான் அப்படின்ட்டு. இது எப்படிதான் இருக்கு? விளையாடவும் மாட்டேன், ஒரு பிளேவும் பண்ண மாட்டேன், நாம ஜெயிச்சிருவோம். நாங்க இது எப்படி சொல்றது, நாங்க வந்து அவங்க எதிரியாவே பார்க்கல, உதிரியா தான் பாக்குறோம். சிறப்பு. நேற்று அண்ணன் சொன்ன ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, என்ன தான் நான் வந்து எதிர்க்கல, முன்வைக்கிற கேள்விக்கு தான் பதில் கேட்கிறோம். அது கேட்டா பதில் இல்லை அவங்ககிட்ட. இப்போ சிம்பிளா ஒன்று கேட்கிறேன், ஜனநாயகம் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி விஜய் கேரளால இருந்து ஏன்னா குப்பையை தொட்டியா, நாடு குப்பை தொட்டியாடா அப்படின்னு கேட்டுவாரா? கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க மாட்டேன். நீ ஒரு சின்ன விஷயத்துக்கே உங்க நாட்டை பத்தி உனக்கு அக்கறை இல்லை, கேட்கலன்னா உங்ககிட்ட இந்த அதிகாரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவா? அப்படி கிடையாது. இப்ப அதுதான் விஜய் ரசிகர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாலே தெரியாது. டிவிக்கு அண்ணா சொன்ன மாதிரி டிவிக்கு வந்திருக்காங்க. மற்றபடி இவங்களால ஒரு எதிர்ப்பும் கிடையாது, ஒரு மாற்றம்னு இவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிம்பத்தை கட்டிட்டு இருக்காங்க அவங்க. சரி, ஓகே. இப்ப திமுகவோட 4.5 ஆண்டு கால ஆட்சி சரியில்லைங்கிறீங்க, விஜயும் சரியில்லை, கரெக்டு தான், நமக்கும் அது தெரியுது. ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது? அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? இப்போ இந்த ஸ்டெர்லைட் இதில் பார்த்தவங்க எத்தனை பேர் சுட்டு கொண்டாங்க. அதாவது திமுகவும் அதிமுக ஒரே குட்டையில் மட்டும்தான், பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறது இல்லை. இவங்க ஆட்சியும் இல்லாம அம்மா ஜெயலலிதா மிக்சி கிரைண்டரு எல்லாம் கொடுத்தாங்க, இலவசமாக தண்ணி எடுத்தாங்க 10 ரூபாய்க்கு. ஏன் அதை கொடுக்கலாம் தாராளமா? ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா அவங்ககிட்ட விட்டு அந்த கமிஷன் கட்டாயம் அவங்க கண்டிப்பாக ஊழல் வழக்கில் உள்ள போயிருக்காங்க. கற்பழிப்பு நடந்திருக்கு அவங்க ஆட்சியும், ஒயின்ஷா 3 ஒயின்ஷா பின்னி வரி இருக்கு அவங்க ஆட்சியும். மாற்று அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள எது மாற்றுனா பணம் மாற்று, தானே தவிர்த்து மாற்றுன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்போ இப்ப எடப்பாடி வந்து ஒரு தமிழர் தானே? தமிழர் தான். அதுக்கு அவருக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுறேன், நீங்க ஏன் ஒரு தமிழர் தலைமையை ஏற்கக்கூடாது? தமிழர் தலைமையை ஏற்கலாம், தலைமை சரியா இருக்கணும்ல. நான் திருப்பி குடிக்க வைக்கிறேன், நீ படிக்காத, நான் எல்லாரும் போய் குடிக்க வைக்கிறேன், இந்த மாதிரி போதை பொருட்கள் அதிகமாக்குறேன், மழையை விற்கிறேன், இதெல்லாம் பண்ண எப்படி ஆட்சி கொடுக்க முடியும்? மழை இல்லைன்னா மழை பெய்யாது. அப்படிதான் இந்த தாவேக்கால ஒருத்தர் சொல்றான், இது மரத்துக்கு மாநாடு போடுறாரு, மலைக்கு மாநாடு போடுறாரு. மரம் மலை எல்லாம் நம்ம வாழவே முடியாது. ஒரு மனுஷன் சராசரியா சாசிக்க 412 மரமும் அது தேவைப்படுது. அத்தனை மரம் இங்க கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு ஆக்சிஜன் வருதுன்னா, ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலை, அதையும் பாதிக்கு வித்துட்டாங்க. இன்னொன்னு அமேசான் காடு, இன்னொன்னு கடல் நடுவுல பவளப்பாறையில இருந்து ஆக்சிஜன் வருது. இதெல்லாம் தெரியாத தற்குறி மாட்டுக்கு போடுறான், மலைக்கு மாநாடு போறான்னு பேசுவாங்க.